தெய்வாலயத்திற்கெல்லாம் அனுதினமும் ஆதிகால பூஜைகள் சரியாக நடந்து வருகிறதா? அதில் ஏதாவது குறைகள் இருக்கிறதா? தேவாலயம், பிரம்மாலயம், கிருஷ்ணாலயம், அது காளி, மாரி, துர்க்கை, பிடாரி, ஐயனார் கருப்பசாமி சொல்லும் அனைத்து ஆலயங்களிலும் 6 கால பூஜையும் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது மன்னா. அது எந்த ஒரு குறைகளும் இல்லை மன்னா. ஏனென்றால் முன்னோர்கள் சொல்லியிருக்கார்கள், ஆலயம் தருவது சாலமும் நன்றி, சாலமும் நன்றி. கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க கூடாது. அப்படி இருந்து என்ன பேய் பேசாதது குடியிருந்தால் நம்மளுடைய குடும்பத்திற்காகாது, மக்களுக்காகாது, நமக்கு ஆகாது. அதனால தெய்வ வழிபாட்டில் இப்போது குறையர் கொண்டு விடக்கூடாது. அது குறையில்லை அல்லவா? இல்லை. ஆகட்டும், அதுவும் இல்லாதவர்கள் 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரம், 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் சொல்லக்கூடிய 38 தான தர்மங்கள் சரியாக நடந்து வருகிறதா? 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தலும், அதில் வருகின்ற கூண், குருடு, செவிடு அனைவருக்கும் அன்னதானம் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் எந்த ஒரு குறைகளுமே இல்லை மன்னா. அதில் எந்த குறையும் இல்லை. மகிழ்ச்சி தான். அதுவும் இல்லாமல் மாதம் 3 முறை வருட ஒரு பொன்மாகி பெய்து மக்களுக்கெல்லாம் வழங்க வேண்டிய ஏற்கடைப்பு உறவு மாடு விதை அறியுங்கள். இதெல்லாம் சரியான அணு கொடுத்து வருகிறீர்களா மன்னா? தங்கள் ஆட்சியில் விவசாயிகள் வருட ஒரு முறை உழவு மாடு, ஏற்கலப்பை, விதை தானியங்கள் சீரும் சிறப்புமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதில் எந்த ஒரு குறைகளும் இல்லை மன்னா. நாட்டிற்கு முதுகெலும்பாக இருப்பது என்ன? விவசாயம் தான். விவசாயம் செழித்தால் நாடு செழிக்கும், மக்கள் சிறப்பாக இருப்பார்கள். விவசாயம் அழிந்துவிட்டால் விவசாய பெருமக்கள் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். உண்மைதானே? அரண்மனையில் இருந்தாலும் அவர்கள் உழைப்பால் தான் நாம் உண்ணுவது குணம் எடுத்துக் கொள்கிறோம். உண்மைதான். இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. இயலாதல்லவா? அதுக்கு எப்போது விவசாயத்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். அதுக்கு முதலிடம் விவசாயம் அழிந்து விடக்கூடாது. இப்பதான் எல்லாம் அழிச்சுட்டு கட்டினாங்களே, யாரு சொன்னா கேட்கிறா? மேடைக்கு தான் நீங்களும் கத்துறீங்க, யாரு கேட்கிறா? என்ன செய்வது? யாரும் கேட்கறது இல்ல. மக்கள் பெருக அப்படிதான் ஆகிட்டு இருப்பேன். நாளைக்கு இன்னும் கொஞ்ச நாள் போட்டேன், எல்லாருமே செங்கல் தான் சாப்பிட போறோம். உண்மைதான். செங்கல் பில்டிங் ஆயிடுச்சு இல்ல? ஆமா. விவசாயம் பண்ணாதானே சாப்பிட முடியும். ஆமா. எல்லாம் பில்டிங் ஆயிடுச்சு, என்ன செய்ய முடியும்? பசிச்சா ஒரு செங்கல் குருவிதான் சாப்பிடுற மாதிரி ஆயிடுது. இப்ப கூட செங்கல் கூட இல்ல, அது மணலும் இல்ல. ஆமா, சொல்லுங்க மன்னா. சரி, ஆகட்டும். மக்கள் என்ன பேசுகிறார்கள் மன்னா? நாங்கள் ஆட்சியில் எந்த ஒரு குறைகளும் இல்லை. ஆனால் தங்களுடைய ஆட்சியில் எந்த குறையும் இல்லை மன்னா. ஆனால் என்று சொல்கிறீர்களே, இதுக்கு 1000 அர்த்தங்கள் சொல்லுது. அது என்ன விவரமாக சொல்லுங்களேன் மன்னா? உங்களுக்கு பிறகு இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு ஆண் குழந்தை இல்லை என்று மக்கள் பேசுகிறார்கள் மன்னா. மக்கள் சொல்வது உண்மைதானே? உண்மைதான். எனக்கு பிறகு இந்த வீர மகிழ்ச்சியான வேண்டும், என் வம்ச தலைய வேண்டும், அதுக்கு ஆண் குழந்தை வேண்டும் என்பதற்காகத்தான் என் தாய் ஜக்காதேவியை வணங்கி வந்தேன் அல்லவா? தாயினுடைய கிருபையால், பரமேஸ்வரனுடைய கிருபையால் என் மனம் 3வது கர்ப்பமாக இருக்கின்றார். அது நிறைவான கர்ப்பிணியாக இருக்கிறார். நான் தர்பாருக்கு வரும் பொழுது என் மனைவிக்கு அரண்மனையில் பெண்கள் கூட்டமாக சென்றார்கள். என்னவென்று அறிய வேண்டும் அல்லவா? கேட்டு வாருங்கள். சற்று சிம்மாசனம் அமர்ந்து ஏதோ பார்த்து விட்டு வருகிறேன். ஆண்களுக்கு சந்தோஷமான விஷயம். என்ன விவரம்? விவரம் என்றால் மகாராணிக்கு 3வது குழந்தை பிறந்திருக்கிறது. குழந்தை பிறந்து விட்டதா? மந்திரி உண்மையாகவா? நிச்சயமாகவா? நிச்சயமாக. சந்தோஷம் தான். குழந்தை பிறந்து விட்டது சொன்னீர்களவா? ஆனா பிறந்து கொண்டு ஆண் குழந்தை அண்ணா, குழந்தை பிறந்த சந்தோஷத்தை என்ன குழந்தைன்னு பார்க்க மறந்து விட்டேன். என்ன மந்திரியாரே? கேட்டு வாருங்கள். இதோ பார்த்து கேட்டு வாருங்கள். மந்திரியாரே, ஆண் குழந்தை தானே பிறந்திருக்கிறது? உண்மைதானே? இந்த நாட்டுக்கு இளவரசன் பிறந்து விட்டார் அல்லவா? எனக்கு மகன் பிறந்து விட்டார் அல்லவா? மனதை கலாக்கிக் கொள்ளுங்கள். ஏன்? 3வதாக பெண் குழந்தையே ஜக்கப்பா, பரமேஸ்வரா, பரம்பரை. ஏன் 2 பெண் குழந்தைகள் இருந்த 3வது பெண் குழந்தை பிறந்து கொடுத்துள்ளாயே? ஏன் என் வம்ச
வாழ்ந்து புஜித்து வந்தேன். அனைவர்கள் பார்த்து எதற்காக பேசுவார்களே, இவன் என்ன பாவம் செய்தாலும் தெரியவில்லை, 3 பெண் குழந்தை பிறந்து விட்டது, இவன் வந்து அறிந்து விடுவார்கள் என்று பேசுவார்கள். அண்ணா ஏன் காண்கிறீர்கள்? ஆமாம் அண்ணா, ஏன் காண வேண்டும்? ஆண் குழந்தை தான் இந்த நாட்டை ஆள வேண்டுமா? பெண் குழந்தை இந்த நாட்டை ஆளக்கூடாதா? அதிகாரி என்ன சொல்கிறீர்கள்? மன்னா, ஏன் கலங்குகிறீர்கள்? ஆம் அண்ணா. பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்பதனால், ஆண் குழந்தை இல்லை என்பதனால் ஏன் கலங்க வேண்டும்? ஆண்கள் மட்டும்தான் நாட்டை ஆள வேண்டுமா? ஏன் பெண்கள் நாட்டை ஆளக்கூடாது? தங்களுடைய அரண்மனைகளை அலைமகள் மலைமகள் கலைமகள் சொல்லக்கூடிய 30 தேவர்கள் பிறந்திருக்கிறது. ஏன் மன்ன கலங்குகிறீர்கள் கேட்கிறீர்கள்? ஆம் அண்ணா. உண்மைதான். தாங்கள் சொல்வது உண்மைதான். ஆண்கள் மட்டும்தான் நாட்டை ஆள வேண்டுமா? ஏன் பெண்கள் நாட்டை ஆளலாமே? பெண்களுக்கு முக்கியத்துவம் உள்ளதல்லவா? அதனால் என் மகள் 3 பேர் சேர்ந்து நாட்டை ஆளட்டும். அப்படி பார்க்கும் பொழுது என் மகள் 3வது பெண் குழந்தை பிறந்துள்ளதல்லவா? இதை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும். இவ்வாறு என்றால் நம் நாடு முழு மாவட்ட தொடர்கள் இட்டுகள் மின் விளக்குகள் அலங்காரம் செய்யுங்கள். மக்கள் அனைவரும் வரவழைத்து வேண்டிய பொருட்களை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதனால் நீங்கள் பறைசாற்ற வேண்டும். எப்படி சாமி பிணைக்கு 3வது பெண் குழந்தை பிறந்திருக்கும் காரணத்தால் நாட்டு மக்கள் யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி கொடுப்பார் என்று பறைசாற்றுகள். அனைவரும் வரட்டும். என்ன கேட்கிறார்கள் அதை கொடுத்து விடலாம். இதனால் நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், சாமியப்ப நாட்டிற்கு 3வது பெண் குழந்தை பிறந்த காரணத்தினால் நாட்டு மக்கள் எது கேட்டாலும், யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வேணுங்களை பெற்று செல்வார் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
தாக்குதலை பேசாமே இசை தாமி தாக்குதலை பேசாமே திருமறை முகந்தவர் திருக்குறளே திருமறை முகந்தவர் திருக்குறள் திருக்குறள் திருக்குறளே பேரன்பு கொண்ட பெருமைகளே பெரும் மதிப்புக்குரிய தாய்மார்களே மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பெருமை மக்களே உங்கள் அனைவருக்கும் எத்திக்கும் புகழ்மனுக்கும் தித்திக்கும் திருநாளாம் வற்றாத வளர்ந்த எழில் நாடாம் அறப்பால் பொறுப்பால் காமத்துப்பால் என்னும் பாட்டத்தை வள்ளுவனின் நீதி நூல் ஆற்றோடி தந்த அவையின் பண்புகளும் இளங்கோவனை தந்த சிலப்பதிகாரம் சிவகா சிந்தாமணி வளையாவதி குண்டலகேசி மணிமேகலை என்ற ஐம்பொருள் கம்பிகளும் யஜூர் சாமம் அதர்வனம் போன்ற 4 எழுத்து உருவாக்கி தந்த வியாசமணி போதைகளும் கம்பம் விருத்த கம்ப ராமாயணமும் கம்ப ஒட்ட கூத்தான் காலமேக பொருள் உருவாக்கி தந்த பாரி கோரி அதிகமான் குணமான் போன்ற எண்ணெட்டு இலக்கியங்களை உருவாக்கி தந்த புலவர்களில் நாலுந்தனை கஸ்தூரி லட்சுமி ருக்மணி கற்பு கருத்து கண்ணகி கவி கருத்து சரஸ்வதி மாங்கருத்து மகாலட்சுமி அன்பு கருத்து அகிலேஸ்வரி மாமருத்து முத்துமாரி சொல்லு கருத்து சாவித்திரி நீதி கருத்து சந்திரமதி பாசத்தச்சில் வெள்ளையம்மாள் பாக்கி தச்சு பரமேஸ்வரி பக்தி நடிச்சு சுதந்திரபுரி வெங்கடநங்கை காவி கருத்து உத்தரகாளி உத்தரத்தில் உத்தரகாளி செல்வத்திற்கு சீதாதேவி வாழு கருத்து லட்சுமிபாய் இப்படிப்பட்ட உத்தம பக்தர்கள் வாழ்த்து வரைந்து இந்த செல்வத்தில் அமிர்தத்திற்கு எல்லாமே தவிர மதிப்புக்கு மரியாதைக்குரிய ராஜாங்க அண்ணன் கைகளோடு சார்பாக நன்றியும் நன்றிகள் வணக்கத்தை தெரிவிக்கிறது. வணக்கம் 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 பலம். மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டியிட்டு பூவாட காரியம்மா நீ அருளாடி வந்திடம்மா அருளாடி வந்திடம்மா குடுக்க பொம்பை முதலுக்கு உறுதி வேலம் தான் முழங்கு சிட்டாங்கு ஆறு கட்டி சீரியலிருந்து வந்திடம்மா மேல்மலையனுடன் காலியே ஆத்தாலே அழைக்கின்றேன் நீ அருளாடி வந்திடம்மா மலையனுடன் காலியே காலிக்கு சொல்லியே மலையனுடன் காலியே காலிக்கு சொல்லியே வாழம்மா எங்கள் உலகம் ஆரியம்மா மலையனுடன் காலியே காலிக்கு சொல்லியே Bye.
நாயகம் என்னையும் என் நாட்டு மக்களையும் தாங்களான அறிவுறுத்தி வேண்டும். ஒத்து மாணிக்கு சத்தியா இருக்கிறான் வைரம் வைடூரம் கோமான் சொல்லக்கூடிய அனைத்து வியாபாரங்கள் செய்து வருகின்றேன். செல்வத்திலே சிறந்த செல்வம் செவி செல்வம் மலை செல்வம் மக்கள் செல்வம் என்று சொல்லக்கூடிய 16 செல்வமாக வாழ வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த 16 செல்வத்தை ஆண்டவன் எனக்கு கொடுக்கவில்லை, மனைவி அமைவதா இறைவன் கொடுத்தவன் என்று சொல்வார்கள். நான் துளசியை திருமணம் செய்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். வாழ்ந்து வந்தாலும் கூட எத்தனை பொன்பொருள் வைத்திருந்தாலும் மக்கள் என்ன கேட்கின்றார்கள்? இவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்கள், இவ்வளவு பொருள் வைத்திருக்கிறீர்கள், இவ்வளவு பொருள் வைத்திருக்கிறீர்கள் கேட்கிறார்கள். இல்லையே, எத்தனை குழந்தை ஆண் எத்தனை பெண் எத்தனை தான் கேட்கிறார்கள் தவிர எத்தனை பொன்பொருள் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறது யாரு கேட்பது? ஆண்டவன் எனக்கு அந்த வாக்கியத்தை கொடுக்கவில்லையே. ஆண்டவனுக்கு நான் யார் என்று செய்தேன்? கூலி கொடுத்தேனா, குரநாளி இட்டேனா, விட்ட வேலை கொடுத்து எந்த செய்தனா, பிள்ளை பால் கேட்டவனுக்கு கல்வி பல் கொடுத்தேனா, பிச்சைக்கு வந்தவரை பின்பக சொன்னேனா, ஆண்டி அடித்தேனா, அடியை செய்தனா, நடக்கு நறுக்கில லட்சம் விட்டேனா, உடுக்கி ஜலத்திலே கொடியை நஞ்சை கிழந்தேனா. என்ன செய்ய எனக்கு ஒரு புத்தகத்தை கிடைக்கவில்லையே. யாருக்கு என்ன செய்து யாருக்கு நான் தீங்கு செய்தேன் நிறைவா, இங்கு யார் குடியே நான் கெடுத்தேன் நிறைவா, உனக்கு என்ன பாவம் செய்தேன் நிறைவா, அதை உனக்கு கூட பிடிக்கவில்லை இறைவா, இறைவா 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 இறைவா. யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா, இங்கு யார் குடியே நான் கெடுத்தேன் இறைவா, உனக்கு என்ன பாவம் செய்தேன் இறைவா, அதை உனக்கு கூட பிடிக்கவில்லை இறைவா, இறைவா 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 இறைவா. இல்லையினால் பாவினான் நான் இறைவா, உடம்பிலே தருகிறதே இறைவா. இல்லையினால் பாவினான் நான் இறைவா, உடம்பிலே தருகிறதே இறைவா, இறைவா 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 இறைவா. யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா, யார் குடியே நான் கெடுத்தேன் இறைவா, உனக்கு என்ன பாவம் செய்தேன் இறைவா, அதை உனக்கு கூட பிடிக்கவில்லை இறைவா, இறைவா 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 இறைவா. கண்டிருந்த பதவி புகழ இறைவா, கதறி நான் புலம்புகிறேன் இறைவா, கண்டிருந்த பசுமை புகழ இறைவா, கதறி நான் புலம்புகிறேன் இறைவா, இறைவா 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 இறைவா. யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா, யார் குடியே நான் கெடுத்தேன் இறைவா, உனக்கு என்ன பாவம் செய்தேன் இறைவா, அதை உனக்கு கூட பிடிக்கவில்லை இறைவா, இறைவா 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 இறைவா. ஒரு ஆத்மகனப்பட்டவை எத்தனை பொன்புறம் வைத்திருந்தாலும் குழந்தை இல்லை என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தாலும் நாட்டு மக்கள் என நினைப்பார்கள், என் மனைவி என விரும்புகிறேன். இருந்தாலும் நம்முடைய மக்கள் நம்மளுடைய குழந்தை, என் மனைவிதான் என்னுடைய மகள்.
நான் தான் அன்னவரத்து மகள் என்று இருவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும். குழந்தை இல்லாத பாக்கியத்தை யாரும் திருப்பி காட்டிக்கொள்வது நதியினிலே ஒருத்தி மட்டும் கருதனிலே என் மனைவி துளசியை அழைத்து சித்தப்படுத்தப்பட்டது. என் மனைவியாக என்னை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார். துளசி
யாருன்னு தெரியாது. நான் சொன்னதுக்கு அப்புறம் ஆமாங்க, எங்க வீட்டுக்காரர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவர் வந்து சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் நானும் சொல்றேங்க, என் பேரு துளசி அம்மா. ஆமாங்க, எங்க வீட்டுக்கார பேர் வந்து முத்துமாணிக்க செட்டியார். எங்க இருவருக்கும் திருமணம் ஆகி ரொம்ப ஆண்டுகளாவே குழந்தை இல்லை. ஆமாங்க, எனக்கு அவர் குழந்தை, அவருக்கு நான் குழந்தை. என் மனசு சந்தோஷமா இருக்கணும்னு அவர் நினைப்பாரு, அவர் மனசு சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைப்பேன். குழந்தை இல்லைங்கிற ஏக்கம் மனசுக்குள்ள இருந்தாலும் எங்க 2 பேருக்கும் வருத்தம் வந்தது கிடையாது. எவ்வளவுதான் பொன் பொருள் ஆடை ஆபரணம் எல்லாம் இருந்தாலும் ஒரு குழந்தை செல்வம் இல்லைங்கிறது மனசுக்கு வேதனையா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்லைங்க, எங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டுக்கு சென்று ரொம்ப ஆண்டுகள் ஆயிட்டது. நானும் எங்க வீட்டுக்காரரும் இன்ன வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது. இருந்தாலும் அவர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் பார்க்கலாமாங்க? அன்னைக்கே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன். வருவது போல தெரிகிறது. ஆனா அவர் வந்தா நான் பேசக்கூடாது. அவர் மேல கொஞ்சம் கோபமா இருக்கிறேன். இருக்கட்டே வரலாம். துளசி, நலமாக இருக்கிறாயா? துளசி, ஏன் கோபமாக இருக்கிறாய்? ஏன் கோபமா இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரிய வராதா? துளசி, சுவாமி, நான் வெளிநாடு சென்று விட்டேன், வியாபாரம் செய்வதற்காக. இருந்தாலும் தங்களை பார்க்க வேண்டிய வியாபாரத்தை முடித்து விட்டு உன்னை பார்க்க வேண்டும். நான் அவருடன் வந்து கொண்டிருக்கிறேன். நீங்க பட்ல அயல்நாடு போயிட்டு விட்டீங்க. என்னை ஒரு நிமிஷம் நாச்சு யோசிச்சு பாத்தீங்களா? என்னைய கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா? உன்னை நினைக்காமல் இருக்கப்படேன். துளசி, எங்கு சென்று வியாபாரத்திற்கு சென்று வந்தாலும் கூட மனைவியை நினைத்துக் கொண்டுதான் இருப்பேன். எப்போது உன்னை மறக்க மாட்டேன். உண்மைதான் சுவாமி, எனக்கும் கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன கஷ்டம்? எனக்கு குழந்தை இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும்.
துளசி, நமக்கு இருவருக்கும் குழந்தை இல்லாத பொழுது அதை நினைத்துதான் அழுது புலம்பிக் கொடுக்கிறேன். இங்க அதை பற்றி நினைக்காது, நான் இருக்கின்றேன். குழந்தை இல்லையே கவலையை பட வேண்டும். ஆண்டவன் நம்மளை வணங்கக்கூடிய தெய்வம் என்றைக்காவது நம்மளுக்கு குழந்தை பாக்கியை கொடுப்பார். அது இல்ல சுவாமி, கோயில் விசேஷத்துக்கு நான் சென்று விட்டேன். அங்க குழந்தைகள்லாம் விளையாண்டு கொண்டிருந்தது. அந்த குழந்தையை தூக்கி நான் கொஞ்சம் போத அங்க உள்ளவர்கள், நீ குழந்தை இல்லாதவன் தானே, நீ மன்னடிய மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எல்லா செல்வமும் இருந்து இந்த குழந்தை செல்வம் மட்டும் எனக்கு கிடைக்கவில்லை. கலந்து விட வேண்டாமா? என் மனதிற்கு வேண்டாம் பண்ணி அழு வேண்டாமா? கண்ணே நவமணியே உன்னை காணாத கண்ணுறங்கும், உன்னே நவமணியே நீ போனாயே மன்னனியே. பாராத சொந்தங்களை பார்த்துவிட்ட வந்துவிடு வந்துவிடு எத்தொயிலே வந்துவிடு 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 எனக்கு இங்கி உடையா நவமணியே உன்னை காணாத கண்ணொரு வசமுள்ள பிச்சை எனக்கு வாய்க்காது காணாத கண்ணோரக்கும் உன்னை காணாத கண்ணோரக்கும் உன்னை காணாத கண்ணோரக்கும். உன்னை பார்க்காமல் இப்படி என் மனமாகப்பட்டது உறங்காது. நீ அழகப்பட்டமோ நாம் இருவரும் சந்தோஷம். துளசி, இருந்தாலும் இன்றைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கல்யாண நாள், நம்மளுடைய திருமண நாள் அல்லவா? உண்மைதான். இன்றைக்கு பார்த்து விட்டேன் துளசி, ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், ஆண்டவனை வழிபட வேண்டும், நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு திருமண நாள் அல்லவா? உண்மைதான் சுவாமி. இருக்கட்டும் சுவாமி. துளசி, துளசி சுவாமி, உன்னை நான் மனைவி ஆய்ந்து திருந்து இருந்தாலும் உன்னை நான் மனைவியை நிறுத்தப்பட்டிருக்கிறேன். அப்படியா? எப்படி தெரியுமா? எப்படி? உன்னையில கொண்ட பாசம் புத்தனிய மெத்த உண்டு, சத்தியமா சொல்லுறேன்டி என் தங்க ரத்தினமே, தாங்க முடியாத பெண்ணே ரத்தினமே, என் தங்க என் பொண்ணு. உன்னையில கொண்ட பாசம் புத்தனிய மெத்த உண்டு, சத்தியமா சொல்லுறேன்டி தங்க ரத்தினமே, தாங்க முடியாத பெண்ணே ரத்தினமே, என் தங்க ரத்தினமே ரத்தினம் ரத்தினமே.
மார்போல போட்டு கொள்ள தங்கரத்தி தண்ணி மச்சானுக்கு புடடி என் பொண்ணு ரத்தினமே சத்தியமா சொல்லு தர முடியாத பொண்ணு சுவாமி அவ்வளவு ஆசை இருக்கிறதா? இருக்கட்டும், உங்களை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. ஆடை முழுது நினைய நினைய மலை எடுக்கிறடி, உன்னாசை நெஞ்ச வலிய வலிய கதை எடுக்கிறடி. ஆடை முழுது நினைய நினைய மலை எடுக்கிறடி, உன்னாசை நெஞ்ச வலிய வலிய கதை எடுக்கிறடி. குழந்தைகள் மக்கள் பேசுவதை விட இந்த உலகத்தில் நம்ம இருந்து விட்டால் என்ன? உண்மைதான் சுவாமி. நாட்டு மக்கள் எது கட்டாலும் கூறாமல் வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டு மக்கள் கலந்து கொண்டு விழாவை செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சுவாமி துளசி, இதுவும் பார்த்தா இல்லவா? சாமி பிள்ளைக்கு மூன்றாவதாக பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. பெண் குழந்தை பிறந்த காலத்தினால் நாட்டு மக்கள் எதை கேட்டாலும் இல்லை என்று சொன்னால் தான தர்மங்கள் தங்கலாம் என்று சாப்பிட்டுக்கிறார். உண்மைதான் சுவாமி. நம்ம உயிரையே இழந்து விடலாம், சென்று வருகிறோம்னு போகலாம்னு நினைத்தோம். இருந்தாலும் இப்படி ஒரு சொல்லு கேட்கிறது. இருந்தாலும் பரவாயில்ல, மனசுக்கு கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அங்கு சென்றால் மூன்றாவது பிறந்து இருக்கல்லவா, குழந்தை தானமாக கொடுக்கிட்டு இருக்க கொடுத்து கொடுத்தால் கொடுக்கட்டும், இல்லை என்று அவர் காலனை விழுது இறந்து விடும் என்று சொல்லு. எப்படியா இருந்தாலும் அவர்கள் குழந்தை நம்மள்கிட்ட கொடுப்பார்களா? சுவாமி அவர்கள் என்ன சொல்லிட்டார்? எதை கண்டாலும் தருகிறேன் தான் பறைசாட்டுகிறார், தவிர இதை தருகிறேன் அதை தெரியும் சொல்லவில்லை. இல்ல அப்பனா வாருங்கள் செய்யலாம். மன்னா மன்னா மக்கள் அனைவரும் வந்து வேண்டிய பொருட்களை பெற்று செல்கிறார்களா? பெற்று செல்கிறார்கள். அவர்கள் என்னென்ன பொருள் வேணும் அத்தனை பெற்று வருகிறார்களா? எல்லாமே வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். சரி. ஆனால் ஒரு தம்பதியர்கள் மட்டும் சரி தங்களை சந்தித்துதான் பொருள் வாங்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அப்படியா? அழைத்து வாருங்கள். இதோ அழைத்து வருகிறேன். தாங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள்?
அருகாமையில் அனைவரும் வருகிறார்கள். அவருக்கு என்ன வேண்டும் அத்தனை கேட்டு பெற்று செல்கிறார்கள். நீங்கள் மட்டும் தனியாக என்னை பார்க்க வேண்டும் சொன்னது காரணம் என்ன? உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களுடைய பெயர் என்ன? அண்ணா, தங்களை பார்க்க வேண்டும். என்னுடைய பெயர் விஜயமங்கல அருகாமையில் இருக்கப்படுகிறார் முத்து வாணிக்கை செட்டியார் என்னுடைய பெயர். சரி, என் மனைவி துளசியம்மாள். எங்களுக்கு திருமணமாகி வெகு ஆண்டுகள் விட்டது. தாங்களுக்கு 3வது பெண் குழந்தை பிறக்கிறது. எதை கேட்டால் இல்லை என்று சொல்கிறீர்கள் அல்லவா? ஆமா. ஆகியாலே செட்டியாரே, திருமணமாகி விட்டது. இந்த குழந்தை பாக்கியலை மன்னா, அதற்காகத்தான் வந்தேன் என்று சொல்கிறீர்களே. குழந்தை பாக்கியம் என்றால் இல்லை என்றால் எத்தனை தெய்வ ஆலயங்கள் இருக்கிறது அல்லவா? தெய்வாலயத்திற்கு சென்று தெய்வத்தை வழிபட்டு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் அல்லவா? அப்படி இருக்கும்போது என்ன பார்க்க வேண்டும் சொன்னீர்களே, ஏதாவது என்ன வேண்டும் எது வேண்டும் செட்டியாரே, பொண்ணு வேண்டாம் மன்னவாரே, பிள்ளையில்லா பாதிராஜா மன்னவாரே. மண்ணுதாரே மண்ணுதாரே செட்டியாரே, செல்லும் செட்டியாரே. பொண்ணு வேண்டாம் மனை வேண்டாம் செட்டியாரா, மக்களில்லா பாவிராஜா செட்டியாரே, மண் வேண்டுமா, மனை வேண்டுமா, பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா? குழந்தைகளை சொல்கிறீர்களவா? அதற்காக என்பது என்ன பொன் பொருள் வேண்டும் கேள்விகள். மண் வேண்டாம், மனை வேண்டாம், பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், ஆடை ஆவணங்கள் வேண்டாம், கூட கோபுரங்கள் வேண்டாங்களா? கேள்வி நான் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு அனைத்து இருக்கிறது. எனக்கு 3ஆவதாக பிறந்த குழந்தை பெண் குழந்தை. அதற்காக குழந்தை எடுத்திருக்கிறேன். அதற்காக நாட்டு மக்களுக்கு எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் தான தருமங்கள் தருகிறேன் என்று கம்பளத்தில் மக்களுக்கு யார் எதை கேட்டால் தருகிறேன் சொல்லி இருக்கிறேன், பறைசாற்றி இருக்கிறேன். 9 கம்பளம், உயர்ந்த கம்பளம், ராஜ கம்பளத்தில் தாக்கலாகப்பட்டவர் கம்பளத்தில் பிறந்தவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் அல்லவா? உண்மைதான். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள். நான் இருப்பது வாக்கு கம்பளம். ஆகையாலே மன்னா, 3ஆவதாக பிறந்த பெண் குழந்தையை என்னது? என்னோட குழந்தை தாங்கள் தானவை தர வேண்டுமா? எங்களுக்கு 7 குழந்தைகள் ஒரு தானம் கூட ஊருக்கு ஒரு குழந்தை தர சொல்லியிருக்காங்களா? அப்படி இருந்தும் எங்களிடத்திலே வந்து என் குழந்தை தானமாக தாருங்கள் என்று கேட்கிறீர்களே, நியாயமாகுமா? அப்படியாரே வேண்டாம். மந்திரிகாரே பாருங்கள், இவர்கள் கேட்பது நியாயமாகுமா? குழந்தை கொடுத்தால் கொடுங்கள், இது என்ன காலையில் விழுந்து இருந்து சொல்கிறார்கள். இதற்கு என்ன செய்வீடா? சொன்ன சொல்லி காப்பாற்ற வேண்டும் அண்ணா. அதாவது அண்ணா, நான் படைத்தாட்டும் போது இதை கொடுப்போம் இதை கொடுக்க மாட்டோம் சொல்லி இருந்தால் அவள் குழந்தை கேட்கும்போது இல்லை என்று சொல்லிவிடலாம். ஆனால் எதை கேட்டாலும் தரு என்று சொல்லி பறைசாற்றி விட்டோம். அதை மாற்றி நம்பித்தான் இவர்கள் வந்து குழந்தை கேட்கிறார்கள். இல்லை என்று சொல்லிவிட்டார் சாமியப்படாக்க தன் மகனுக்கே மாற்றி மீறி விட்டாரே அனைவரும் ஏராளமாக பேசுவார்கள். அதுவும் இல்லாமல் இருவரும் இருந்து விட்டால் அப்போ நமக்கு தானே வந்து சேர்க்கல்லவா? அவர்கள் காப்பாற்ற வேண்டும். எங்கே இருக்கிறது நாட்டிலே தான் குழந்தை வாழ்கிறது. அதனால் எங்கே இருந்தாலும் குழந்தை நாம வாழ மாட்டா. குழந்தை கேட்டபடி கொடுத்து விடுகிறேன் சொல்லி இருக்கிறது. உண்மைதான், தாங்கள் சொன்னது உண்மைதான். இதை கொடுப்போம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி இருந்தால் இல்லை என்று கூறிவிடலாம். எதை கேட்டாலும் தருகிறேன் என்று சொன்ன வார்த்தைக்காகத்தானா இவர் தன் குழந்தையை தானமாக கொடுக்க முடியாது என்று சொல்லலாம். ஆகிட்டு குழந்தை எடுத்துவார்கள். செட்டியாரே, நீங்கள் கேட்டது போலவே நீங்கள் இறக்க வேண்டாம், மடிய வேண்டாம், குழந்தை தானமாக தருகிறேன், பெற்றுக் கொள்ளுங்கள்.
கண்ணி, நீ பிறந்த உடனே சில நாளிலேயே உன்னையும் தாயை பிரிக்கிறேன். ஏன்? உன் தந்தை கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக உன் தாயிடத்தில் பிரிக்கிறேன். தங்கம் கண்ணி, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடுமா. செட்டியாரே, குழந்தையை வளர்க்க வேண்டும் அல்லவா? வளர்க்குவதற்கு என்ன பொன்பொருள் வேண்டுமானால் பற்றி சொல்லுங்கள். அனைத்து பொன்பொருளும் இருக்கிறது. தாங்கள் இதை கொடுத்தது இதை விட பெரிய பெருமை எதுவுமே இல்லை. ஆகட்டும், அதுவும் இல்லாமல் குழந்தை இப்போதானே பிறந்திருக்கிறது. குழந்தைக்கு இன்னும் பெயர் சொல்லவில்லை அல்லவா? அப்படியா? உங்களுக்கு பிடித்த தெய்வாலயத்திற்கு சென்று குழந்தைக்கு நல்லதொரு பெயர் அளிக்கிறீர்கள். அப்படியா? ஆனால் சிறிய விண்ணப்பம் உங்களிடத்தில் என்றாவது ஒரு நாள் என் மகளை பார்க்க வேண்டும் என்று ஆசை வந்தான். உங்கள் வீட்டிற்கு வந்தால் குழந்தையை பார்ப்பதற்கு எனக்கு அனுமதி இது நம் குழந்தை. எப்பவும் அவர்கள் எப்பவும் பார்க்கலாம். நலமாக இருக்க வேண்டும். ஆகட்டும் சார், சென்று வாருங்கள். ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் கருத்தை கொடுத்தாலும் கூட நழுவி வந்து விடலாம். வாக்கை கொடுத்து விட்டால் ஒரு மனிதன் வாக்கை காப்பாற்ற வேண்டும். கொடுத்த வாக்கை மீறிவிட்டால் அவன் மண்ணிலும் வாழ்வதை விட இறப்பது மேல் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கார்கள். அதற்காகவே நான் பெற்ற குழந்தை தானமாக கொடுத்துள்ளேன். இதற்காக என்னால் என்னுடைய வார்த்தையால் இருந்த உயிரை பருமை விடுக்கொள்வதற்காக இதற்கு என் மகளை இழந்து வருகிறான். என்ன செய்வேன்? என் மனைவி மயக்கம் திறந்து குழந்தை எங்கே என்று கேட்டால் அவளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்? என் குழந்தை வீட்டில் எப்போது காண்பிட்டான்? இந்நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேனே. சற்று யோசிக்காமல் பதில் சாத்தியது. கண்ணே கரிச மண்ணு பூவே தினம் கண்ணீரில் நீந்துகின்ற சொல்லும் பாறை இல்லத்திலே பாலை வனத்திலே கண்ணீரை தேடுகின்ற மாலை மாலை கண்ணே கரிச மண்ணு பூவே தினம் கண்ணீரில் நீந்துகின்ற சொல்லும் பாறை இல்லத்திலே பாலை வனத்திலே கண்ணீரை தேடுகின்ற மாலை மாலை கண்ணே கரிச மண்ணு பூவே தினம் கண்ணீரில் கட்டாயம்
அரைச்சி வச்ச பாசம் இது போட்டி நடத்தி வரும் சோகம் கண்ணீர் தீரைக்குள் கட்டாய நீர் அரைச்சி வச்ச பாசம் கண்ணீர் தீரைக்குள் கட்டாய தீரைக்குள் போட்டி அரைச்சி வச்ச பாசம் இது போட்டி நடத்தி வரும் சோகம் போயாத புயலாலே புறாமல் போராது மலை மேலே மனம் தாண்டாம துணையுடன் தள்ளாடி தள்ளாடி தழுதங்கள் தேயில படகு கடைக்கிட்ட தேயில கண்ணி கனிச பண்ண பூவே நின தண்ணீர் சுடம் பாலை வளத்திலே வாழை வளத்திலே கண்ணீரை எரிகின்றமா மானே கண்ணி கனிச பண்ண பூவே நின தண்ணீர் இந்த செய்தி மனைவியை பார்க்கவே அவளுக்கு ஆறுதல் கூற வேண்டும் செல்கிறீர்கள் நீ இல்லாத மாளிகை பார்மகளே உன் நினைவில்லாமல் வாழுவது பார்மகளே துளசி குழந்தைக்கு தாலாட்டு பாடுமா தாலாட்டு பாடிவிட்டு தெய்வ ஆகியத்துக்கு சென்று பெயர் வைத்து வளர்த்து அப்படியே ஆகட்டும் சுவாமி. இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டில் கட்டி வைத்தே அதில் பட்டு துளியுடன் அன்னை இறங்கினை பிள்ளையிட்டு வைத்தே தாராரோ என்னும் தாராட்டு இன்னும் யாராரும் ஒன்று பாராட்டு பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவை தொட்டில் கட்டி வைத்தே அதில் பட்டு துளியுடன் அன்னை பிள்ளையிட்டு வைத்தே
கட்டி வைத்தே அதில் கொத்து தும்பியுடன் அந்த சிறகில் செல்வகையிட்டு வைத்தே ஆராரோ 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 யாகாரோ பந்தமா துளசி வாருங்கள் செல்லலாம். தெய்வத்திட்ட போய் நம்ம பேசி கூட்டி பொறுக்கி கூட்டுறது பெருக்கிறத சொன்னேன். எல்லாம் கூட்டி பெருக்கிறேன். என்னோட குருநாதர் இருக்கிற குருநாதர். ஆமா நான் சிக்கிவேன். பட்டையா எங்க கிடைக்குது? லைட் ரொம்ப அதான் சாமி வந்து செய்யணும். எல்லாம் கூட்டி பெருக்கணும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். அவரு அதை தீர்த்து எடுத்து போயிருக்காரு ஆத்துக்கு. அவர் வரதுல வந்து ரெடி பண்ணி வைக்கணும். உங்களுக்கு குருநாதர் இருக்கிறாரா? பிராமண பிள்ளைடா, நீ சூஸ்திரவாள், நீ அப்படித்தான் பேசுவா. ஏன்னா நீங்களும் முழங்கால வச்சுவா, நாங்களும் பகவானுடைய நெற்றியில வச்சுவா. அதனாலதான் பகவானை கூப்பிட்டு வாங்க சாமியை கையெடுத்து கும்பிடுறதே. அம்பி, இன்னைக்கு என்ன கிழமை நோக்கு தெரிவு தெரியாதா? என்ன கிழமை? நீங்க சனிக்கிழமை. சனிக்கிழமையா? வெள்ளிக்கிழமைனாலும் கங்கையில போய் நீராடிட்டு பகவானுக்கு தீர்த்தம் எடுத்துட்டு வரேன் நோக்கு தெரியுமோ தெரியாதோ? எனக்கு என்ன பேசாதீங்களா?